எம்பி சீட்டு முதல் பள்ளி எல்கேஜி சீட்டு வரை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி சாமியாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆவடி நந்தவனம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். இவர் கடந்த வாரம் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனது கார் ஓட்டுநர் சரவணன் என்பவர் மூலம் சீனிவாசன் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும், அவர் தனக்கு அரசியல் பிரபலங்கள், தொழிலதிபர்கள், திரையுலக கலைஞர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் பதவியில் வகிக்கும் அதிகாரிகள் என பலரும் தனக்கு தெரியும் என்றும், அவர்கள் மூலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வீடு வாங்கித் தருவதாக கூறி 20க்கும் மேற்பட்டோரிடம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ஆவடி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் சிஎஸ்ஆர் பதிவு செய்து தனிப்படை காவல்துறையினர் மூலம் சீனிவாசன் என்கின்ற வாசுவை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் நண்பர் சந்தானம் என்பவர் மூலம் சீனிவாசன் மற்றும் நிர்மலா ஆகியோரிடம் அறிமுகமாகியுள்ளார். அவர்களிடம் தனக்கு பாஜகவில் செல்வாக்கு உள்ளதாகவும், அதில் தங்களுக்கு மாநில அளவில் பொறுப்பு வாங்கித் தருவதாக கூறி 70 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். இதனை நம்பிய சீனிவாசன் மற்றும் நிர்மலா 44 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அதேபோல் போலியாக சாமியார் வேடம் அணிந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்ட பல பிரபலங்களுடன் புகைப்படம் எடுத்து வைத்து மோசடியிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். தற்போது இவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.